எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு ஷார்ட் ஸ்டோரி பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்டோரி வந்து ஃபஸ்ட்டு ஃபுல்லாக இங்கிலீஷில் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் எடுத்து அதோட மீனிங்ஸை வந்து தமிழில் கொடுத்துருக்கேன். அப்புறம் வந்து கடைசியாக ஃபுல் ஸ்டோரியை தமிழில் ட்ரான்ஸ்லேட்டும் பண்ணி கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டோரி பார்த்துடலாம். த ஆஸ்ட்ரானமர். ஆஸ்ட்ரானமர் அப்படின்னா ஆஸ்ட்ரானமி அப்படின்னா என்னென்னா நம்ம பூமி இருக்கு இல்லைங்களா, அதை தவிர்த்து அந்த பூமிக்கு மேலே வெளியில் என்ன இருக்குது நம்மளோட இந்த பிரபஞ்சத்தில் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணுவாங்க இல்லைங்களா, அதை பற்றி படிக்கக்கூடியவங்க அவங்கள தான் வந்துட்டு அந்த இதை தான் நம்ம வந்து அந்த படிக்கக்கூடிய அந்த விஷயத்தை நம்ம ஆஸ்ட்ரானமி அப்படின்னு சொல்லுவோம். அதை செய்யக்கூடியவங்க அதை படிக்கிறாங்க இல்லைங்களா, அதை பற்றி அந்த நட்சத்திரங்கள் அதாவது பூமியோட அந்த மேல்பரப்புக்கு மேலே வெளியில் என்ன இருக்குது இந்த பிரபஞ்சத்தில் அப்படின்னு படிக்கக்கூடியவங்கள வந்து ஆஸ்ட்ரானமர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அதாவது இந்த நட்சத்திரங்களோட மூமெண்ட்டு அதை பற்றியெல்லாம் சில இடங்களில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜோசியர்கள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு கூட இந்த ஆஸ்ட்ரானமர்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக வந்து நம்ம அஸ்ட்ராலஜர் அப்படிங்கிறத ப்ராப்பராக அதிகமாக யூஸ் பண்ணக்கூடியது. ஓகே, ஜோசியர் பார்க்குறாங்க இல்லைங்களா அந்த நட்சத்திரங்களெல்லாம் வச்சு, அவங்கள நம்ம அஸ்ட்ராலஜர் அப்படின்னு தான் சொல்லுவோம். சில பிளேசஸில் வெரி ரேர் கேசஸில் அவங்களையுமே வந்து ஆஸ்ட்ரானமர் அப்படின்னு சொல்லுவாங்க. வை? பிகாஸ் அவங்களும் வந்து அந்த நட்சத்திரங்களை பற்றி அது எந்த திசையில் இருக்குது, எந்த ஆங்கிளில் திரும்புது, அந்த மாதிரி எல்லாம் வச்சு அதை கணிக்கிறாங்க இல்லைங்களா, அதனால அவங்களையும் வந்து அப்படி சொல்லுவாங்கன்னு சொல்கிறேன். ஓகே, பட் பேசிக்காக ஆஸ்ட்ரானமர் அப்படின்னா வந்து அந்த நட்சத்திரங்கள் பற்றி ஸ்டடி பண்ணுறவங்க, ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்கிறவங்க. ஓகே, ஸோ தமிழ் எடுத்துக்கிட்டால் வான் ஆராய்ச்சியாளர் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஸ்டோரியோட டைட்டில் வந்து என்னென்னா வான் ஆராய்ச்சியாளர் அப்படின்னு நம்மளுக்கு தமிழில் கிடைக்கும். ஆஸ்ட்ரானமர். ஒன்ஸ் there lived an astronomer who would watch the stars with such keen interest that he used to forget everything. Once, ஒரு முறை அல்லது ஒரு காலத்தில் அப்படின்னு எடுத்துக்கலாம். There lived an astronomer. ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒரு காலத்தில் ஒரு ஆஸ்ட்ரானமர் வாழ்ந்துட்டு இருந்தார். அவரை பற்றின கதை தான் இது. ஓகே, ஒரு வான் ஆராய்ச்சியாளர் வந்து வாழ்ந்துட்டு இருந்தார். அவரை பற்றி அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறக்கு அகெயின் ஒரு ரிலேட்டிவ் ப்ரோனவுனை இன்ட்ரடியூஸ் பண்ணி அதுக்கப்புறம் மீதி அவரை பற்றி இன்னும் இன்ஃபர்மேஷன் அடிஷ்னலாக, அவர் ஆஸ்ட்ரானமர் ஓகே, அவர் எந்த மாதிரியான ஒரு ஆஸ்ட்ரானமர் அப்படின்னு நம்மளுக்கு அடிஷ்னலாக இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. அதுக்கு வந்து ஹூ அப்படின்ற ரிலேட்டிவ் ப்ரோனவுனை இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சொல்கிறாங்க. இப்போ நான் இது போடாமல் நான் இதை ஃப்ரேம் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை வந்து இங்கே ஃபுல் ஸ்டாப் வச்சுக்கலாம். வச்சுட்டு இந்த ஹூக்கு பதிலாக அடுத்த சென்டென்ஸாக இது ஸ்டார்ட் பண்ணும்போது ஹீ அப்படின்னு போட்டிங்கன்னா கரெக்டாக வரும். ஓகே, ஆணாக இருந்தால் ஹீ, பெண்ணாக இருந்தால் ஷீ, அவ்வளோதான். ஸோ இந்த இடத்துல வந்து இவர் ஆண் அப்படிங்கிறதுனால ஹீ அப்படிங்கிறது தான் மேட்ச் ஆகும். ஸோ ஹீ வுட் வாட்ச் த ஸ்டார்ஸ் வித் such keen interest that he used to forget everything. So he would watch the stars அப்படின்னா அவர் வந்து ஸ்டார் அப்படின்னா நட்சத்திரம். ஸோ இவர் வந்து நட்சத்திரங்களை வந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பார். வாட்ச் அப்படின்னா பார்ப்பது, கண்காணிப்பது அப்படின்னும் எடுத்துக்கலாம். ஸோ அவர் வந்து எந்த அளவுக்கு இந்த இடத்துல வந்து வித் சச் கீன் இன்ட்ரெஸ்ட், கீன் அப்படின்னா வந்து ஒரு விஷயத்தை வந்து தீவிரமாக ரொம்ப கூர்ந்து அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது. இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா வந்து ஆர்வம். ஸோ கீன் இன்ட்ரெஸ்ட்னால் வந்து கூர்ந்த ஆர்வம் அப்படின்னு எடுத்துக்கலாம், ரொம்ப ஆர்வம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவர் வந்து நட்சத்திரங்களை மிகுந்த ஆர்வமாக பார்த்துட்ருப்பார். வித் சச் அப்படின்னா இந்த சச் அப்படின்னா எந்த அளவுக்கு என்றால் அப்படிங்கிறது தான் தமிழில் அர்த்தம். ஓகே, ஸோ ஒரு காலத்தில் ஒரு ஆஸ்ட்ரானமர் வாழ்ந்துட்டு இருந்தார். அவரோட ஒர்க்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து இந்த நட்சத்திரங்களை வந்து பார்த்துக்கிட்டே இருப்பார். அதுவும் எந்த அளவுக்கு என்றால், ஓகே, பயங்கர ஆர்வத்தோடு பார்த்துட்டு இருப்பார். அந்த ஆர்வம் எந்த அளவுக்கு என்றால் he used to forget everything. அவர் வந்து அவரை சுற்றி இருக்கிற எல்லாத்தையுமே வந்து மறந்து விடுவார். ஓகே, he used to forget. used to அப்படின்னா வந்து அவரோட ஹேபிட் எப்படி இருந்ததுன்னு சொல்கிறாங்க. அவர் வந்து எல்லாத்தையுமே அவர் சுற்றி இருந்த எல்லாத்தையுமே வந்து மறந்துடுவார். அவருக்கு அந்த கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக, அந்த ஃபோக்கஸ் ஃபுல்லாக நட்சத்திரங்கள் மேலே தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. he used to forget everything. ஸோ ஒரு காலத்தில் ஒரு அஸ்ட்ரானமர் வாழ்ந்துட்டு இருந்தார். அவர் எந்த அளவுக்கு வந்துட்டு நட்சத்திரங்களை கூர்ந்து ஆர்வத்தோடு பார்த்துட்ருப்பார் என்றால் அவர் தன்னை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாத்தையும் வந்து மறந்துடுவார். He used to roam the city and watch the stars from various spots. He used to roam the city. ஸோ அவர் எந்த நகரத்தில் வாழ்ந்துட்டு இருந்தாரோ அந்த நகரத்தை வந்து சுற்றி சுற்றி வருவார். ரோம் அப்படின்னா வந்து சுற்றி திரிவது, சுற்றி வருவது, சுற்றுவது, அதெல்லாம். ஓகே, ஸோ நம்ம ஊர் சுற்றுவது அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான் வந்து ரோமிங் அப்படின்னா அதுதான். ஸோ ஹீ யூஸ் டு ரோம் அப்படின்னா அவர் வந்து சுற்றி சுற்றி வருவார். எங்கே அப்படின்னா த சிட்டி, அதாவது அவர் எந்த சிட்டியில் வாழ்ந்துட்டு இருந்தாரோ, எந்த நகரத்தில் வாழ்ந்துட்டு இருந்தாரோ அந்த நகரத்தில் வந்து சுற்றி சுற்றி அவர் வந்துட்டு இருந்தார். அண்ட் வாட்ச் த ஸ்டார்ஸ்,
ஸோ சுற்றி சுற்றி வந்து என்ன பண்ணிட்டு இருப்பாருன்னா அந்த நட்சத்திரங்கள் எல்லாம் வந்து பார்த்துட்டு இருப்பாரு. அது எங்கே இருந்தோம்னா ஃப்ரம் வேரியஸ் ஸ்பாட்ஸ். ஸ்பாட் அப்படின்னா வந்துட்டு அதுக்கு நிறைய மீனிங் இருக்குது. அதாவது புள்ளி, அதாவது நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, இந்த ஸ்பாட்டில் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பிளேஸ், ஒரு இடம் சொல்லும்போது ஸ்பாட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அதே மாதிரி ஒரு விஷயத்தை வந்துட்டு அப்படியே டக்குன்னு கண்டுபிடி அப்படின்னா ஸ்பாட் இட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து டக்குன்னு பார்த்து எடுக்கிறது, அதுவும் வந்து பிளேஸ் பண்ணுறது தான். இதோ இங்கே இருக்குது பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறது. ஸோ ஸ்பாட்டுக்கு வந்து நிறைய மீனிங் இருக்குது, புள்ளி, பொட்டு, அந்த மாதிரியெல்லாம். ஸோ இந்த இடத்துல வந்து பிளேஸ் அப்படின்ற அர்த்தத்தோடு கொடுத்துருக்காங்க. ஸோ அவர் வந்து அவரோட சிட்டியில் வந்து ஒவ்வொரு இடமா அப்படியே சுற்றி சுற்றி வந்துட்டு என்ன பண்ணுவார் அப்படின்னா ஒவ்வொரு இடங்கள்ல இருந்தும் அந்த நட்சத்திரங்களை பார்த்துட்டு இருப்பார். ஓ, இங்கேருந்து பார்த்தா எப்படி இருக்குது, அங்கேருந்து பார்த்தா எப்படி இருக்குது, அந்த மாதிரி. ஸோ வேரியஸ் அப்படின்னா பல்வேறு, ஸ்பாட்ஸ் அப்படின்னா இடம். ஸோ வெவ்வேறு இடங்கள்ல இருந்து அவர் நட்சத்திரங்களை பார்த்துட்டு இருப்பார். One day he failed to notice an open well and fell into it. ஸோ இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு நாள், ஒன் டே, ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா he failed to notice. டு நோட்டீஸ் அப்படின்னா வந்து கவனிப்பது. ஸோ ஒரு விஷயத்தை கவனிக்கிறதுனா நோட்டீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது டு நோட்டீஸ். ஹி ஃபெயில்ட் டு நோட்டீஸ் அப்படின்னா அவர் வந்து நோட்டீஸ் பண்ண, அதாவது கவனிக்க தவறினார். எதை கவனிக்க தவறினார் அப்படின்னா அண்ட் ஓப்பன் வெல். வெல் அப்படின்னா கிணறு, திறந்து கிடந்த ஒரு கிணறு. ஓகே, ஓப்பன் வெல் அப்படின்னா திறந்த கிணறை கவனிக்காமல் அவர் கவனிக்க தவறிட்டார். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா அண்ட் ஃபெல் இன்டு இட். அதாவது அவர் நடந்துக்கிட்டே சுற்றி சுற்றி வந்து வானத்தவே பார்த்துட்டு நடக்கிறாரு இல்லைங்களா, அதனால கீழே கிணறு திறந்துருந்துருக்குது. அவர் வந்து அதுக்குள்ளார போய் விழுந்துடுறாரு. அண்ட் ஃபெல் இன்டு இட். டு ஃபால் அப்படின்னா வந்துட்டு விழுவது, அதோட பாஸ்ட் டென்ஸ் தான் ஃபெல். ஸோ இன்டு இட் அப்படின்னா அந்த கிணத்துக்குள்ளே விழுந்துட்டாரு. இந்த இடத்துல இட் அப்படிங்கிறது என்னென்னா அந்த வெல் தான், அந்த ஓப்பன் வெல் தான் இட்டுன்னு மீன் பண்ணுறோம். ஹீ வாஸ் ஸ்கேர்ட் அண்ட் ஹெல்ப்லெஸ் அண்ட் பிகேன் டு க்ரை. ஹீ வாஸ் ஸ்கேர்ட் அப்படின்னா வந்து அவர் பயந்து போய் இருந்தார். ஸோ யாராக இருந்தாலும் கிணத்துக்குள்ளே விழுந்துட்டா வந்து பயமாக இருக்கும் இல்லைங்களா, அவர் பயந்துடுறாரு. அது மட்டும் இல்லாமல் ஹெல்ப்லெஸ்ஸாக இருக்கார். அதாவது என்ன செய்வதறியாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதாவது உதவியின்றி, எப்படி வெளியில் வர்றதுன்னு உதவியின்றி அவர் வந்து இருக்கார். ஸோ அவர் கிணத்துக்குள்ளே விழுந்துடுறாரு. கிணத்துல விழுந்தோன்னே அவர் பயந்து போய் உதவியின்றி இருக்கிறார். ஓகே, செய்வதறியாத இருக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா அண்ட் பிகேன் டு க்ரை. ஸோ பிகின் அப்படின்னா வந்து ஆரம்பிப்பது, தொடங்குவது. ஸோ பிகினோட பாஸ்ட் டென்ஸ் தான் வந்து பிகேன். ஸோ அவர் வந்து அழ தொடங்குறாரு. ஸோ டு க்ரை அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல லிட்ரலாக அவர் அழுவது அப்படின்ற அர்த்தத்துலையும் எடுத்துக்கலாம். பட் இந்த இடத்துல வந்து அவர் கூச்சலிடுறார், கத்தறார் அப்படின்ற மீனிங்கில் எடுத்துக்கணும். ஸோ க்ரை அப்படின்றதுக்கு அந்த சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி மீனிங் மாறும். ஓகே, ஸோ அந்த டு க்ரை லவுட் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா டு க்ரை அலவுட் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு வந்து சத்தமாக கூக்குரல் எழுப்புறது, கத்துறது, அந்த கூவி கூவி கத்துறது அப்படின்னு எல்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா, அதுவும் மீன் ஆகும். எல்லா டைமுமே அழுவது அப்படின்ற மீனிங் வராது. ஸோ இந்த இடத்துல வந்து என்னென்னா அவர் கிணத்துல விழுந்துட்டாரு, அவரால் வெளியில் வர முடியாது, வர முடியல, அதனால வந்து ஹெல்ப் கேட்டு கத்துறாருன்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அண்ட் acquaintance. Okay, acquaintance stopped and saw the astronomer struggling to get out. Acquaintance அப்படின்னு சொல்லும்போது அதோட மீனிங் என்னென்னா தெரிந்தவர் அப்படின்னு அர்த்தம். நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, ஓ இவங்க யார் உங்கள் ஃப்ரெண்டா அப்படின்னா, இல்லை எங்கள் ஃப்ரெண்டெல்லாம் இல்லை, தெரிஞ்சவங்க, அவ்வளோதான், ஒன்றும் சும்மா ஹாய் பாய் தான், தெரியும் எனக்கு, ஆனால் பெருசாக பழக்கம் இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதை தான் வந்து acquaintance அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, acquaintance இது வந்து சொல்லும்போது டென்ஸ் அப்படின்னு சொல்லணும், acquaintance. அண்ட் acquaintance stopped அப்படின்னா வந்துட்டு அவர் கத்த தொடங்கின உடனே அவருக்கு தெரிஞ்ச ஒரு நபர், அவர் நண்பர் அப்படின்ட்டு இல்லை, அவருக்கு தெரிஞ்ச ஒருத்தர் நிற்கிறாரு. அதாவது கத்துற சத்தம் கேட்டோன்னே நிற்கிறாரு. அண்ட் saw the astronomer struggling to get out. ஸோ அந்த சத்தம், அவர் கிணத்துக்குள்ளேருந்து சத்தம் அழுகிறாரு இல்லைங்களா, அந்த கூச்சல் போடுறாரு. ஸோ அதை கேட்டதும் அவருக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து அந்த வழியாக போயிட்டுருக்காரு. அவர் வந்து நின்று அந்த கிணத்துக்குள்ளார எட்டி பார்க்குறாரு. அது இப்படி தான் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அண்ட் saw the astronomer struggling to get out. ஸோ கிணத்துல அவர் எட்டி பார்க்கும்போது என்ன பார்க்குறாரு, அவர் வந்து அந்த அஸ்ட்ரானமர் வெளியே வர்றதுக்காக போராடிட்டு இருக்காருன்னு அவர் பார்க்குறாரு. டு ஸ்ட்ரகிள் அப்படின்னா என்னென்னா போராடுவது அப்படின்னு அர்த்தம். எதுக்கு போராடிட்டு இருக்காரு, டு கெட் அவுட், வெளியேற, அந்த கிணத்துலேருந்து வெளியேறதுக்காக அவர் போராடிட்டு இருக்காரு அப்படின்னு இந்த acquaintance வந்து பார்த்து கண்டுபிடிக்கிறாரு. ஸோ அண்ட் saw, சியோட பாஸ்ட் டென்ஸ் தான் வந்து saw.
ஸோ இந்த இடத்துல இது எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா, an acquaintance stopped and he saw. ஓகே, அதாவது 2 இடத்துல நம்ம வந்து அது ரிப்பீட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறக்காக தான் நம்ம அந்த இடத்துல ஒரு வாட்டி மட்டும் இந்த சப்ஜெக்ட் மென்ஷன் பண்ணோம்னா போதும். ஃபர்ஸ்ட் அவர் நிற்கிறாரு, நின்றுட்டு அப்படியே எட்டி பார்க்குறாரு அந்த கிணத்துல அப்படி. ஓகே, he laughed and said. ஸோ இந்த இடத்துல he யார் அப்படின்னா அக்வென்டன்ஸ் இருக்கார் இல்லைங்களா, அந்த ஆஸ்ட்ரானமருக்கு தெரிஞ்சவர் அவர் தான். ஓகே, he laughed and said. ஸோ அவர் வந்து சிரிச்சர்றாரு. ஸோ இவர் இந்த ஆஸ்ட்ரானமர் வந்து அந்த கிணத்துக்குள்ளே விழுந்திருக்கிறத பார்த்துட்டு சிரிச்சர்றாரு. சிரிச்சிட்டு அதுக்கப்புறம் சொல்கிறாரு. அவர் சொன்னது வந்து பார்த்தோம் அப்படின்னா டைரக்ட் ஸ்பீச்லேயே கொடுத்துருக்காங்க. மை டியர் ஃப்ரெண்ட். ஸோ என் பிரியமான நண்பா, இல்லை அன்பு நண்பா, அந்த மாதிரி. என் அன்பு நண்பா. You are always trying to solve the mysteries of the heavens above. So you are always trying to solve. So நீ எப்போதும், ஆல்வேஸ்னா எப்போதும், நீ எப்போதும் முயற்சி செய்கிறாய். ட்ரைங் டு, முயற்சி செய்கிறாய். எதுக்கு அப்படின்னா டு சால்வ் த மிஸ்ட்ரீஸ் ஆஃப் த ஹெவன்ஸ் அபவ். டு சால்வ் அப்படின்னா வந்து தீர்த்து வைப்பது. எதை தீர்த்து வைப்பது அப்படின்னா த மிஸ்ட்ரீஸ். மிஸ்ட்ரி அப்படின்னா வந்து மர்மம் அப்படின்னு அர்த்தம். மிஸ்ட்ரீஸ் அப்படின்னா மர்மங்கள் அப்படின்னு அர்த்தம், ப்ளூரல். ஆஃப் த ஹெவன்ஸ் அபவ். ஹெவன்ஸ் அப்படின்னா வந்து ஹெவன்னா சொர்க்கம் தான். இன்னொரு மீனிங் வந்து ஸ்கை. ஓகே, அதாவது வானத்துக்கும் வந்துட்டு ஹெவன்ஸ். நம்ம வந்து அந்த சென்டென்ஸோட மீனிங் வச்சு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதாவது அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ எப்போ பார்த்தாலும் வந்துட்டு வானத்தில் இருக்கக்கூடிய மர்மங்களை வந்துட்டு தீர்த்து வைக்கணும், அது என்னன்னு கண்டுபிடிச்சிடணும், அது என்ன, எப்படி அது வருது, எப்படி அந்த நட்சத்திரம் நகருது, அந்த மாதிரி எல்லாம் அதில் இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் வந்து அந்த மர்மங்களை வந்துட்டு தீர்க்கணும், கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நீ நினைக்கிற அப்படின்னு சொல்கிறாரு. பட் it is not right to ignore the common objects near your feet. ஆனால் இது வந்து இந்த இடத்துல ஆனால் அப்படின்னா இது எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா அதே சமயம் அப்படின்னு அர்த்தம். ஓகே, அதாவது நீ வானத்தில் இருக்கக்கூடிய அந்த மர்மங்களெல்லாம் கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிற நல்ல விஷயந்தான், ஆனால் அப்படின்னு அதே சமயம் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, ஆனால் அதே சமயம் இதையும் விட்டுறாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி சொல்கிறது தான். ஆனால் இட் இஸ் நாட் ரைட். நாட் ரைட் அப்படின்னா சரியில்லை. ஸோ நீ பண்ணுறது வந்து சரியில்லை. எது சரியில்லை அப்படின்னா டு இக்னோர் த காமன் ஆப்ஜெக்ட்ஸ் நியர் யோர் ஃபீட். டு இக்னோர் அப்படின்னா இக்னோர் பண்ணுறது அப்படின்னா வந்து புறக்கணிப்பது அப்படின்னு அர்த்தம். ஸோ உன் காலுக்கு கீழே இருக்கக்கூடிய சாதாரண பொதுப்படையான விஷயத்தை வந்துட்டு நீ நிராகரிக்கிறது, இக்னோர் பண்ணுறது வந்து சரியில்லை அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது புறக்கணிப்பதெல்லாம் வந்து நியாயமில்லை, சரியில்லை, அதையும் நீ வந்து கவனிக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. நியர் யோர் ஃபீட். ஸோ இந்த ஸ்டோரியோட மாரல் என்னென்னா, இன்டிஃப்ரென்ஸ் டு ஆர்டினரி திங்ஸ் கேன் பி டேஞ்சரஸ். இன்டிஃப்ரென்ஸ் அப்படின்னா வந்து ஒரு விஷயத்தை வந்துட்டு உதாசீனப்படுத்துறதுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான் வந்து இன்டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ ஒரு விஷயத்தை உதாசீனப்படுத்துறதுக்கு வந்துட்டு இங்கிலீஷில் இன்டிஃப்ரென்ஸ்னு சொல்லுவோம். இன்டிஃப்ரென்ஸ் டு ஆர்டினரி திங்ஸ். ஸோ சாதாரண பொருட்கள், நம்மளை சுற்றி இருக்கிற விஷயங்களை வந்து புறக்கணிப்பது வந்துட்டு, அதாவது உதாசீனப்படுத்துறது வந்துட்டு ஆபத்தானதாக இருக்கக்கூடும். ஸோ இது சாதாரண விஷயம் தானே, எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இக்னோர் பண்ணிட்டோ இல்லை அலட்சியப்படுத்தவோ கூடாது, அதுவும் வந்து இம்பார்ட்டண்ட் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, ஸோ ஆஸ் யூஷுவல் இந்த ஸ்டோரியை ஒன்ஸ் அப்படியே ரீட் பண்ணிடுறேன். த ஆஸ்ட்ரானமர். Once there lived an astronomer who would watch the stars with such keen interest that he used to forget everything. He used to roam the city and watch the stars from various spots. One day he failed to notice an open well and fell into it. He was scared and helpless and began to cry. An acquaintance stopped and saw the astronomer struggling to get out. He laughed and said, "My dear friend, you are always trying to solve the mysteries of the heavens above." ஸோ நம்ம பூமிக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த வானத்தில் இருக்க மர்மங்களை நீ தீர்த்து வைக்கிறதுக்கு நினச்சிட்ருக்க அப்படின்னு, முயற்சி செஞ்சிட்ருக்க அப்படின்னு. பட் இட் இஸ் நாட் ரைட் டு இக்னோர் த காமன் ஆப்ஜெக்ட்ஸ் நியர் யோர் ஃபீட். ஆனால் உன் காலுக்கு கீழே இல்லை உன் காலுக்கு அருகில் இருக்கக்கூடிய சாதாரண பொருட்களை வந்துட்டு இப்படி இக்னோர் பண்ணுறது சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இன்டிஃப்ரென்ஸ் டு ஆர்டினரி திங்ஸ் கேன் பி டேஞ்சரஸ். இதுதான் வந்து இந்த ஸ்டோரி. இப்போ இதுலேருந்து இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் எடுத்து அதோட மீனிங்ஸை தமிழில் கொடுத்துருக்கேன், அது ஒன்ஸ் அப்படியே ரீட் பண்ணிடுறேன். ஆஸ்ட்ரானமர் வான் ஆராய்ச்சியாளர் இல்லை வந்து வான் கணிப்பாளர். அதாவது இந்த நேரத்தில் வந்துட்டு
இந்த வால் நட்சத்திரம் கீழே விழுகும், இந்த நேரத்துலேருந்து இந்த நேரத்தில் இப்படி நகரும் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா, அவங்கள தான் வந்து நம்ம ஆஸ்ட்ரானமர் அப்படின்னு சொல்கிறோம். ஒன்ஸ் ஒரு முறை, டு லிவ் வாழ்வது, டு வாட்ச் பார்ப்பது, கவனிப்பது கண்காணிப்பது அதுவும் வரும். ஸ்டார் நட்சத்திரம், கீன் அப்படின்னா வந்து ஆர்வம் மிக்க கூர்ந்த அதெல்லாம். இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா ஆர்வம். இன்னொன்று வந்து வட்டி, இந்த கடன் வாங்கினா அந்த வட்டிக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, நம்ம வாங்கின பணத்துக்கு இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுக்கும் வந்து இன்ட்ரெஸ்ட் தான். பட் இந்த ஸ்டோரியில் ஆர்வம் அப்படின்ற மீனிங் தான் மேட்ச் ஆகும். கீன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா கூர்ந்த ஆர்வம், கூர்ந்த அக்கறை அதெல்லாம். டு ஃபர்கெட் மறப்பது, எவ்ரிதிங் எல்லாம் எல்லாவற்றையும். டு ரோம் சுற்றுவது, அலைந்து திரிவது. சிட்டி நகரம், வேரியஸ் பல்வேறு. ஸ்பாட் அப்படின்னா புள்ளி பொட்டு மாசுமரு, அதாவது நம்ம ஃபேஸில் இருந்துச்சுன்னா என் ஃபேஸில் ஒரே ஸ்பாட்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த புள்ளி புள்ளியாக இருக்கிறது அந்த மாதிரி. ஸோ அதுக்கும் வந்து ஸ்பாட்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்புறம் இடம், இந்த ஸ்டோரியில் வந்து இடம் அப்படிங்கிறது மேட்ச் ஆகும். டு ஃபெயில் அப்படின்னா தோல்வி அடைவது தவறுவது. ஸோ இந்த ஸ்டோரியில் தவறுவதுங்கிறது எக்ஸாக்டாக மேட்ச் ஆகும். டு நோட்டீஸ் கவனிப்பது. ஓப்பன் வெல் அப்படின்னா திறந்த கிணறு. டு ஃபால் இன்டு அப்படின்னா உள்ளே விழுவது. டு பி ஸ்கேட் அப்படின்னா பயப்படுவது. ஹெல்ப்லெஸ் உதவியற்ற அப்படின்னு அர்த்தம். டு பிகின் தொடங்குவது. டு க்ரை அழுவது, கத்துவது, கூக்குரல் இடுவது. அக்வைண்டன்ஸ் அப்படின்னா வந்து பரிச்சயமானவர், பழக்கமானவர், தெரிந்தவர். அதாவது தெரியும் பட் என் ஃப்ரெண்டு கிடையாது அப்படின்னு நம்ம சில பேர்த்து சொல்லுவோம் இல்லைங்களா, ஃப்ரெண்டெல்லாம் இல்லை பட் எனக்கு நல்லா தெரியும் ஆனால் என் ஃப்ரெண்டு கிடையாது, அவங்கள தான் நம்ம வந்து அக்வைண்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இங்கிலீஷில். டு ஸ்டாப் நிறுத்துதல். டு see பார்ப்பது. டு struggle போராடுவது. டு கெட் அவுட் வெளியேறுவது. டு laugh சிரிப்பது. டு say சிரிப்பது. டு laugh சிரிப்பது. டு say வந்து சொல்வது. ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி, நான் இது வந்து சரி பண்ணி கொடுத்துறேன். ஓகே, டு say அப்படின்னா சொல்வது. டியர் ஃப்ரெண்ட் அப்படின்னா அன்புள்ள நண்பர். ஆல்வேஸ் எப்போதும். டு ட்ரை முயற்சி செய்வது. இது நான் வந்து பிடிஎஃப்ல கரெக்ட் பண்ணி கொடுத்துறேன். ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. டு சால்வ் தீர்ப்பது. மிஸ்ட்ரி மர்மம். ஹெவன் சொர்க்கம் வானம். ஸோ நார்மலாக சொர்க்கத்துக்கு வந்து ஹெவன்னு சொல்லுவோம், இந்த ஸ்டோரியில் வந்து வானம் அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தம். ஓகே. அபவ் மேலே. நாட் ரைட் சரியில்லை. டு இக்னோர் புறக்கணிப்பது. காமன் அப்படின்னா பொதுப்படையான, வழக்கமான, சாமானிய, இயல்பான இதெல்லாம். ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னா பொருட்கள். நியர் அருகில். ஃபீட் அப்படின்னா கால்கள் அல்லது காலடி அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அது. இன்டிஃபரன்ஸ் அப்படின்னா வந்து அலட்சியம், உதாசீனம், கவனமின்மை அதெல்லாம். ஆர்டினரி திங்ஸ்னா சாதாரண விஷயங்கள். டேஞ்சரஸ் ஆபத்தானது. மேலே நம்ம பார்த்தோம் இல்லைங்களா ஸ்டோரி, அது அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி தமிழில் கொடுத்துருக்கேன். இது ஒன்ஸ் அப்படியே ரீட் பண்ணிடுறேன். ஸோ ஸ்டோரியோட டைட்டில் தமிழில் பார்த்தோம்னா வான் ஆராய்ச்சியாளர் அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ ஸ்டோரி பார்க்கலாம். ஒரு முறை ஒரு வான் ஆராய்ச்சியாளர் வாழ்ந்து வந்தார். அவர் நட்சத்திரங்களை எவ்வளவு கூர்ந்த ஆர்வத்துடன் பார்ப்பார் என்றால் அவர் எல்லாவற்றையும் மறந்து விடுவார். அவர் நகரத்தை சுற்றி வந்து பல்வேறு இடங்களிலிருந்து நட்சத்திரங்களை பார்த்து வந்தார். ஒரு நாள் அவர் ஒரு திறந்த கிணறை கவனிக்க தவறி அதன் உள்ளே விழுந்து விட்டார். அவர் பயந்து கொண்டும் உதவியற்றும் இருந்தார். பிறகு அவர் கத்தத் தொடங்கினார். ஒரு பரிச்சயமானவர் நின்று வான் ஆராய்ச்சியாளர் வெளியேற போராடுவதை பார்த்தார். அவர் சிரித்துவிட்டு சொன்னார், என் அன்பு நண்பா, நீ எப்போதும் மேலே வானத்தில் உள்ள மர்மங்களுக்கு தீர்வு காண முயற்சி செய்கிறாய். ஆனால் அதே சமயம் உன் கால்களுக்கு அருகில் உள்ள பொதுப்படையான பொருட்களை புறக்கணிப்பது சரியில்லை. நீ மேலே ஆராய்ச்சி பண்ணுறதெல்லாம் சரிதான், ஆனால் வந்து கீழே இருக்கக்கூடிய பொருட்களை வந்து இப்படி உதாசீனப்படுத்துறது நியாயமில்லை, சரியில்லை அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. சாதாரண விஷயங்களை அலட்சியப்படுத்துவது ஆபத்தானதாக இருக்கக்கூடும். நம்ம சாதாரண விஷயம் அப்படின்னு நினச்சிட்டு அலட்சியப்படுத்துறது கூட நாளைக்கு நம்மளுக்கு ஆபத்தாக முடியும் அப்படின்றது தான் இந்த ஸ்டோரியோட மாரல். ஸோ இதில் வந்து இவ்வளோ வொக்காப் நம்ம புதுசாக பார்த்துருக்கோம். இது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் சாப்டர் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். See you in the next video. Until then, thank you. Bye-bye.